இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் வள்ளலார் பாடல்கள், உரைநடை, அவருடைய கடிதங்கள், அவருடைய சிறப்புகள், இப்படி எல்லாவற்றையும் மூழ்கி திளைத்து கொண்டிருக்கிறோம்னு நிச்சயமாக சொல்லலாம். இப்போ உள்ள காலகட்டம் எதுன்னா, எல்லாருமே உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கடன் வாங்குகிறோம் இல்லையா? கடன் வாங்காத ஆட்களே கிடையாது. கடன் வாங்காத யாருமே இந்த பூமியில் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நாம் கடன் வாங்குகிறோம். ஒரு காலம் இருந்தது கடன் வாங்கினா தப்பு, அது ஒரு மரியாதைக்குரிய செயல் இல்லை அப்படின்னு. ஆனால் இப்போ எல்லாரும் இயல்பாக கடன் வாங்குகிறோம். அதுக்கு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறோம்ல. இஎம்ஐ ஒரு 5000 கட்டுறோன்னு வைங்களேன், அதில் ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ வட்டிக்குன்னு போகுது. எனவே வட்டி வாங்குவது, வட்டிக்கு கொடுப்பதுங்கிறது அந்த இஎம்ஐ அல்லது நாம் வாங்குகின்ற கடன், அதற்கான தவணை பணத்தில் கழிந்து விடுகிறது. இது மனிதர்களுக்கு நாம் ஒருவருக்கொருவர் வாங்கி கொள்கிறோம், கொடுத்து கொள்கிறோம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம வள்ளல் பெருமான் என்ன தெரியுமா சொல்கிறாரு? இறையிடம் அவர் வேண்டுகிறார் ஒரு பாடலில். அப்படி வேண்டும்போது, நீ இதை பண்ணலைன்னா உங்ககிட்ட நான் அரை கணத்துக்கு 1000 கோடி கோடி ரூபாய் வட்டி வாங்குவேன் அப்படிங்கிறாரு. ஆச்சரியமாக இருக்குல்ல? அரை கணமா? அதுவும் கூட ஒரு நாளுக்கான வட்டி, ஒரு மாதத்துக்கான வட்டி இல்லை, அரை கணத்துக்கு 1000 கோடி கோடி ரூபாய் அப்படின்னா, அரை கணம்ங்கிறதே ரொம்ப சின்ன கால அளவு. அதுக்கு 1000 கோடி கோடி ரூபாய் வாங்கிடுவேன், அதனால் இதை எனக்கு பண்ணி கொடுத்துரு அப்படின்னு கடவுளிடம் முறையிடுகிறார், அல்லது இறையிடம் முறையிடுகிறார், அல்லது தான் நம்புகின்ற அந்த அருட்பெரும் சோதியிடம், தனிப்பெரும் கருணையிடம் முறையிடுகிறார். அப்படின்னா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல? ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பாடல். இதில் நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு இயல்பாக புரிகின்ற அந்த உவமைகளை சொல்லி நம்முடைய வள்ளல் பெருமான் அந்த பாடல்களில் எழுதுகிறார். அதுதான் நமக்கு தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்துவதற்காக நமக்கு புரியாத விஷயங்களை எல்லாம் உவமைப்படுத்தினா நமக்கு அது விஷயம் விளங்காது, நாம் கொஞ்சம் விலகி போயிடுவோம்ல. ஆனால் அப்படி இல்லை. வாங்கப்பா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இது எல்லாமே, இதை பாருங்களேன் அப்படின்ட்டு அவர் சொல்லும்போது நமக்கு கூடுதலாக அவரிடம் ஒரு மனசுக்குள் நெருக்கம் வந்து சேருகிறது. அட, நம்மளை மாதிரியே இருக்காரு, நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகளையே பேசுகிறாரு, நாம் அனுபவிக்கின்ற அந்த அனுபவங்களைத்தானே அவரோட பாடலில் சொல்கிறார் அப்படின்னு கூடுதலாக அவரோடு நாம் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை நம் மனசுக்குள் இறக்கி வைத்து கொள்கிறோங்கிற மாதிரியான ஒரு பாடல் இது. பாடலை பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. பெட்டி இதில் உலவாத பெரும் பொருள் உண்டு, இது நீ பெருக என அது திறக்கும் பெரும் திறவுகோலும், எட்டி ரெண்டும் தெரியாது ஏன் தெரியாதேன் என் கையிலே கொடுத்தீர், இது தருணம் திறந்து அதனை எடுக்க முயல்கின்றேன், அட்டி செய்ய நினையாதீர், அரை கணமும் தரியேன், அரை கணத்துக்கு 1000 கோடியாக வட்டியிட்டு நும்மிடத்தே வாங்குவேன், நும் ஆணை மணிமன்றில் நடம்புரிவீர் வந்தருள்வீர் விரைந்தே. 6ஆம் திருமுறையில திருவருட்பேறு என்கின்ற அந்த பகுதியில் 3780வது பாடலாக இது இருக்கிறது. அந்த இறை சக்தி அல்லது அவர் நம்புகின்ற அந்த தத்துவம் என்ன சொல்லிச்சான்? ஒரு பெட்டியை இவர் கையில் கொடுத்துச்சான். அந்த பெட்டியை கொடுத்துட்டு, இதுக்குள்ள உலவாத ஒரு பெரும் பொருள் இருக்கு, இதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியையும் அதற்கான பெரும் திறவுகோலையும் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றார், அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்புறம் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யம் வருது இல்லை? சரி, பெட்டி வந்தாச்சு, அதுக்கான திறவுகோலும் இவர் கைக்கு வந்தாச்சு அப்படின்னா திறந்து பார்க்க வேண்டியதானே அப்படின்னு நமக்கு தோணும். சாமானியர்கள் நாம் உடனே திறந்துடுவோம். ஆனால் வள்ளல் பெருமான் அப்படி செய்வாரா? அவர் காத்திருந்திருக்கிறார். எதற்காக என்றால், காலம் தன்னை கனிய வைக்கும், காலம் தனக்கு அனுபவத்தை கொடுக்கும், காலம் தன்னை மெருகேற்றும், காலம் தன்னை தகுதிப்படுத்தும் என்பதாக அவர் காத்திருந்து அப்புறம் திறக்க நினைக்கிறார் அப்படிங்கிற பயணத்தை சொல்லுகின்ற ஒரு பாடல். அந்த வரிகளை முதல்ல திரும்ப பாருங்களேன். பெட்டி இதில் உலவாத பெரும்பொருள் உண்டு அப்படிங்கிறதுலே ஒரு சஸ்பென்ஸ் உண்டாக்குறார் பாருங்க. சிறுகதைன்னு வரும்போது அது முதல் வரி, முதல் வார்த்தையிலேயே அந்த கதை முழுக்க என்ன வரப்போகுதுங்கிற ஒரு சஸ்பென்ஸை, ஒரு திகைப்பை உருவாக்க வேண்டும்னு இலக்கணம் சொல்லுவாங்க. வாழ்க்கையும் அப்படிதான். ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிரை தனக்குள் அடக்கி வைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அடுத்த நொடி என்ன வரப்போகுதுன்னு தெரியாது நம்ம யாருக்குமே. இதோ இப்போது கடந்து கொண்டிருக்கின்ற இந்த நொடிகள் கூட இப்படித்தான் கடக்கும் என்பது நமக்கு இதுவரைக்கும் தெரியாது இல்லையா? அந்த புதிர் தானே வாழ்க்கையின் சுவாரஸ்யம். அப்படின்னா அந்த முதல் வரியில் அதான் சொல்றாரு,
பெட்டி, ஒரு பொட்டி, சரி, அதுக்குள்ள உலவாத ஒரு பெரும் பொருள் உண்டு அப்படிங்கிறாரு. பெரும் பொருள் அதுதான். ஒரு சின்ன பெட்டிக்குள்ள ஒரு பெரும் பொருளை அடக்கி வைக்கணும்னா அது எவ்வளவு விலை உயர்ந்த ஒரு பொருளாக இருக்கணும் இல்லை? பெரிய பொட்டிக்குள்ள ஒரு சின்ன பொருளை அடக்கலாம், ஆனால் ஒரு சின்ன பொட்டிக்குள்ள பெரும் பொருளை அடக்க வேண்டும் என்றால் அந்த பொருளின் மதிப்பு விலை அற்றதாக இருக்க வேண்டும், விலை மதிப்பு சொல்ல முடியாததாக இருக்க வேண்டும். அப்படின்னா அது மிக அற்புதமான, உலகத்திலேயே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த முதல் வரியிலேயே சொல்லிடுறார். அது என்ன பொருளாக இருக்க முடியும்? யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த வரிகள்லேயே பதில் கிடைக்குது. பெட்டி, இதில் உலவாத பெரும்பொருள் உண்டு, இது நீ பெருக என அது திறக்கும் பெரும் திறவுகோலும் எட்டிரண்டும் தெரியாதேன் என் கையிலே கொடுத்தீர். அது பெட்டியையும் கொடுத்தாச்சு, பெரும் திறவுகோலையும் என்கிட்ட கொடுத்தாச்சு. நான் யாரு அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு பாருங்க. 8 தெரியாதேன் கையிலே அப்படிங்கிறாரு. அதாவது 8 2 16 அப்படின்னு நம்ம இயல்பா சொல்லிடுவோம். ஆனால் வள்ளல் பெருமான் அவருக்கு அது கூட தெரியாதுன்னு சொல்றாரு. 8 தெரியாதேன் என் கையிலே. 8 2 16ன்னு சொல்லக்கூடிய திறமை இல்லாத, அந்த புரிதல் இல்லாத என் கையில் கொண்டு வந்து கொடுத்தீங்களே அப்படின்னு கேட்குறார். எவ்வளோ பெரிய கேள்வி இல்லை? வள்ளல் பெருமான் கேட்கிறார், 8 2 தெரியாத ஒரு அறியாமையில் இருந்தவனாகிய நான் அப்படின்னு. அப்பெல்லாம் நாம் அப்படின்னா நாம் வெறும் பூஜ்யங்கள், அதை தவிர நமக்கு வேறு ஏதாவது மதிப்பு இருக்க முடியுமா? இல்லை இல்லை. வள்ளல் பெருமானே தன்னை அறியாதவன் என்று சொல்லும்போது நாமெல்லாம் இன்னமும் எதையுமே தெரிந்து கொள்ள துவங்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் நாம் உணர வேண்டும். அப்புறம் என்ன சொல்றார் பாருங்க. 8 2 தெரியாதேன் என் கையிலே கொடுத்தீர், இது தருணம், திறந்து அதனை எடுக்க முயல்கின்றேன். சரி, இது நாள் வரைக்கும் என் கையில கொடுத்து நெடுநாள் ஆயாச்சு, காலம் நகர்ந்தாச்சு, காலம் ஓடியாச்சு. அந்த 8 2 16ன்னு தெரியாத அந்த அறியாமையிலிருந்து இப்போ விலகி ஓரளவு ஒரு முதிர்ச்சி, ஒரு அனுபவம் பெற்றிருக்கிறேன். இப்போ திறந்து பார்க்க முயல்கின்றேன். இப்போ திறந்து பார்க்க முயலும் போது என்ன நடக்குது? அதைத்தான் அவர் விரிவாக சொல்லுகிறார். அட்டி செய்ய நினையாதீர், அரை கணமும் தரியேன், அரை கணத்துக்கு 1000 கோடியாக வட்டியிட்டு நம்மிடத்தே வாங்குவேன். அட்டி செய்ய நினையாதீர் அப்படிங்கிறார். இப்போ நான் அதை திறக்கிறேன், திறந்து பார்த்தா உள்ள என்ன இருக்கு? அந்த பெரும் பொருள்னு வள்ளல் பெருமானிடம் ஒரு தத்துவம் சொன்னது இல்லையா, அது என்னங்கிறத இங்க சொல்றார். திரும்ப அந்த வரிகளை பாருங்க. அட்டி செய்ய நினையாதீர், அரை கணமும் தரியேன். நீங்க என்னை திறக்க விடணும், திறந்து பார்த்துட்டேன், என்கிட்ட பிடிவாதம் பிடிக்காதீங்க, என்கிட்ட வந்து சேருங்க, எனக்கு புரிய வைங்க. புரிய வைக்கலைன்னா அரை கணமும் தரியேன், அரை நிமிஷம் கூட நான் தாங்க மாட்டேன் அப்படிங்கிறார். நினச்சி பாருங்களேன், ஒரு நிமிஷம், ஒரு வினாடி அப்படிங்கிறதே கண் சிமிட்டும் நேரம் மட்டும்தான். ஒரு வினாடிங்கிறது கண் சிமிட்டும் நேரம், கை சொடக்கும் நேரம் அப்படிம்போம். அந்த ஒரு வினாடி கூட இல்லாமல் அரைக்கணம், அந்த ஒரு வினாடியில் ஒரு அரை வினாடி அப்படின்னா அந்த நிமிடம் கூட, அந்த வினாடி கூட நான் தயங்க மாட்டேன், உயிர் தரிக்க மாட்டேன். எதுக்காக? நீங்கள் என்னிடம் வர தாமதமானால் இது நடக்கும் அப்படிங்கிறாரு. திரும்ப பாருங்க அது எப்படி நிறைவு செய்கிறாருன்னு. அரை கணத்துக்கு 1000 கோடியாக வட்டியிட்டு நும்மிடத்தே வாங்குவேன். நும் ஆணை. ஒரு அரை கணம், அரை நொடிக்கு 1000 கோடியாக வட்டியிட்டு நும்மிடத்தே வாங்குவேன். நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லலை, நீங்கள் எனக்கு கொடுக்கணும். எதுக்கு? அரை கணத்துக்கு தாமதித்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிறாரு. எவ்வளோ பெரிய சிந்தனை இல்லை? இறைவன் அல்லது தத்துவம் அல்லது இவர் நம்புகின்ற அந்த அருட்பெரும் சோதி, அது இவருக்கு அருள் செய்ய வேண்டும், உடனடியாக செய்ய வேண்டும். அப்படி செய்யலைன்னா நீங்கள் எனக்கு அந்த முதிர்ச்சி வருவதற்கு, அந்த அனுபவ பக்குவம் வருவதற்கு, அல்லது பழுத்த பழமாக நான் கனிவதற்கு தாமதமானால் உங்களிடமே நான் 1000 கோடி ரூபாய் வட்டியிட்டு வாங்குவேன் அப்படிங்கிறாரு. சரி வாங்கிக்கோன்னு சொன்னால் அதை யார் மேலே ஆணையாக சொல்கிறார்? ஒரு நும் ஆணைங்கிறாரு. அந்த சிந்தனை மேலேயே ஆணையாக சொல்கிறாருன்னா எப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக நம்முடைய வள்ளல் பெருமான் இருந்திருக்கிறார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. வட்டியிட்டு நும்மிடத்தே வாங்குவன் நும்மானை மணிமன்றில் நடம்புரிவீர் வந்தருள்வீர் விரைந்தே. உடனடியாக வாங்க, கட்டளை தான் வள்ளல் பெருமானுக்கு எப்போவுமே. அந்த மாதிரியாக தன் மனதுக்குள் கருணையும் காருண்யமும் இரக்கமும் வந்து சேர வேண்டும் என்பதை நம்முடைய வள்ளல் பெருமான் இறையிடம், தத்துவத்திடம், தான் நம்புகின்ற அருட்பெரும் சோதியிடம் வேண்டுகிறார். அந்த பெரிய பொட்டின்னு சொல்கிறோம்ல, அந்த பெரும் பெட்டிக்குள் பெரும் பொருள் ஒன்று இருக்கிறது என்றால்
இந்த உயிர் தான் அந்த பெட்டி, இந்த உடம்பு தான் அந்த பெட்டி. அந்த உடம்புக்குள் உயிர் என்கின்ற பெரும் பொருள் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இந்த உயிருக்கு விலை இருக்கா? இந்த பொருள், இந்த பெரும் பொருளாகிய நம்முடைய உயிருக்கு என்ன விலை வைப்போம்? அதுக்குன்னு ஒரு 10,000 கோடி கோடியாக ரூபாய் அப்படின்னு என்ன கொடுத்தாலும் இந்த உயிருக்கு சமமாகாது இல்லையா? அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். ஒரு பெட்டி என்றால் நம்முடைய உடம்பு, அதற்குள் இருக்கின்ற உயிர் தான் பெரும் பொருள். அதை நாம் கனிய வைக்க வேண்டும், பழுக்க வைக்க வேண்டும். எதனால் என்றால் இப்போலாம் பழத்தை செயற்கையாக பழுக்க வைக்கிறார்கள் எல்லாம், அப்படி இல்லை. இயற்கையாக, கருணையாக, காருண்யமாக, இரக்கமாக பழுக்க வைக்க வேண்டும். அது ஒன்றுதான் மிக இனிமையை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லி தருகிறார். எனவே வட்டியை கொடுக்க வேண்டாம், அதற்கு பதிலாக நாம் எப்போதும் இரக்கத்தையும் கருணையையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு அழகிய பாடல். மீண்டும் பயணிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. நன்றி, வணக்கம்.